ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், ஸ்வாகத்தம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வமாயா படத்தோட ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ தான். இந்த வீடியோ ஆக்சுவலி ஸ்கிரிப்டட்லாம் இல்லை, ஒரு மாதிரி மனசுக்கு தோன்றதை பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸோட மட்டும் வந்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரியா ஷிபு அவர்கள். அந்த டெலுலுன்ற கேரக்டரை அவங்கள தவிர வேறு யாராலையுமே ப்ளே பண்ணியிருக்க முடியாது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டெலுலுன்ற கேரக்டரை எனக்கு தெரிஞ்சு அதை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியா ஷிபுவை கேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரியா ஷிபு அவர்களை கேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அவங்கள பார்த்து அதை எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஷி வாஸ் ஸோ பர்ஃபெக்ட் ஆன் தட் கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டரை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். டெலுலு இஸ் ஜஸ்ட் டெலுலு, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்லா பசங்களுக்கும் இருக்க வேணும்னு நினைக்கிற ஒரு டெலுலு தான் அந்த டெலுலு, என்ன கேட்டிங்க அப்படின்னா. அண்ட் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் அவங்களோடது. அண்ட் நெக்ஸ்ட் நான் பேசணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் சாங்கோட பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், சிங்கர்ஸோட வாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஜஸ்ட் பர்ஃபெக்ட். லைக் எப்படி சொல்கிறது, இப்போ பிரேமலு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாங்குமே அந்த படத்துக்காக செதுக்குன மாதிரி இருக்கும். அந்த படத்தை விட்டு அந்த பாட்டை உங்களால் பிரிக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த மலையாளம் சினிகைஸ் மட்டும் எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்கன்றது என்னால் எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு படத்தில் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த இடத்துல இந்த பாட்டு இப்படி இருந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கும் சொல்லி அடித்த மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ் எல்லாமே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறது என் தலைவன் நிவின் பாலி பற்றி தான். ஒண்டர்ஃபுல்ங்க, மார்வலஸ்ங்க. சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருந்தார். எல்லாமே ஒரு சட்டில் ரியாக்ஷன்ஸ் தான். ஒரு காமெடி டைமிங் ஆகட்டும், அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. அவர் எப்படி தான் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு டெலுலுக்கு அந்த ஒரு பாரம் குறையும், ஓகேவா. ஸோ தனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். ஒரு சீனில் அந்த ஞாபகம் வர்ற சீக்வன்சஸ் எல்லாமே ஒரு மாதிரி கோஇன்சிடென்ஸாக இல்லாமலும் ப்ளஸ் ஒரு மாதிரி பயங்கரமாக எழுதியிருந்தாங்க. லைக் ஸ்கிரிப்டாகவே ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஒன்று ஞாபகம் வருது. இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது ஒன்று, அவங்க அப்பா கிட்ட ஹீரோ போய் பேசக்குள்ள அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஞாபகம் வருது. அப்படின்ற மாதிரி ஒன்றா அப்படியே அழகாக அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஒரு மாதிரி நான்-லீனியராக ஒரு மாதிரி பக்காவாக அவளோட பேக் ஸ்டோரி, டெலுலுவோட பேக் ஸ்டோரி ஒரு மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் அது எல்லாமே ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்துச்சு, பிளெண்டின் ஆகிருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து சாதியா கேரக்டர். இந்த சாதியா கேரக்டர்னால தான் ஆக்சுவலாக டெலுலுக்கு பிரபந்து மேலே ஒரு பொசசிவ்னஸ்ங்கிறது ஒன்று வரும். அண்ட் அந்த பொசசிவ்னஸ் தான் கிளைமேக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் லீட் ஆஃப் பண்ணும். அண்ட் தட் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட்லி நெயில்டு. அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்ற மாதிரி. அண்ட் அது எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமாக, அந்த சீக்வன்ஸே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். பிரபந்துக்கும் டெலுலுக்கும் நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த காரில் நடக்கிற அந்த கான்வர்சேஷனே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கான்வர்சேஷன்ஸ் பார்க்கவே. லைக் லவ்னா என்ன, அந்த ஒரு டீப் ஃபிலாசபி அதுக்குள்ளே அங்கே ஆக்சுவலி போயிருக்கும். லவ்ங்கிறது ஃபிசிக்கல் இல்லை, அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு மாதிரி மஜாவாக இருந்துச்சு கைஸ், உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. எண்டிங் கிளைமேக்ஸ் கிட்ட பிரபந்து கிட்ட டெலுலு அவளோட பேரை சொல்கிற அந்த சீக்வன்ஸ், ஓ மை காட், ஜஸ்ட் எப்படி அதை யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. இவ்வளோ டெப்த்தாக அந்த கேரக்டரோட பேரை முதல் கொண்டு ஆக்சுவலி பண்ணியிருப்பாங்க. டெலுலு மீன்ஸ் டெலியூஷன் மீன்ஸ் மாயா மேத்யூ. ஓ மை காட், ஜஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு கேரக்டர் ஆர்க் எழுதுகிறோம். அது எழுதுகிறப்போ இவ்வளோ இன்டெப்த்தாக, இவ்வளோ டீட்டெயிலாக இந்த டெலுலுன்ற பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் வைக்காமல் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அழகாக அப்படியே புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது ஆக்சுவலி நான் தேட்டரில் மிஸ் பண்ணி ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். என்னாலேயும் இதுக்கு தேட்டருக்கு போக முடியல. ஆக்சுவலி பரீட்சை நடந்துட்டு இருந்துச்சு அப்போது, அதனால் தேட்டருக்கு போக முடியாமல் இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு தேட்டருக்கு போகாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிறது தான் என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ரிக்ரெட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு படம். அண்ட் அஜு வர்கீஸ் அவர்கள் கூடயும் அஜு அண்டு நிவின் பாலி சேர்ந்து இந்த டெலுலு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பூஜையில் வர காமெடி சீக்வன்சஸ் எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் ஹில்லேரியஸாக இருந்துச்சு.
ஹில்லேரியஸாக இருந்துச்சு. மனசு விட்டு சிரித்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படத்தை பார்த்து. அண்ட் இந்த படத்தை பார்த்து மனசு விட்டு சிரித்தேன், மனசு விட்டு எழுதேன். ஸோ ஒரு படம் ஒரு லைஃபை எப்படிலாம் மாற்றும் அப்படின்றதுக்கு இந்த சர்வமாயா வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். பயங்கரமாக இருந்துச்சுங்க. சிம்பிள். என்னை விட்டால் நான் வந்து நாள் பூரா ஒரு மாதிரி இது செம்மையாக இருந்துச்சு, அது செம்மையாக இருந்துச்சு, அந்த கேரக்டர் இந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா நிவின் பாலி, அதாவது பிரபுந்து கேரக்டரோட பெரியப்பாவாக வருவார்ல, லிட்ரலிங்க லைக் எப்படி சொல்கிறது, அவர் சொல்கிற ஒரு டைலாக் ஒரு மாதிரி பஞ்சாக, ஒரு மாதிரி தக்காக, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். அது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. லைக் ஓவராலாக நீங்கள் எந்த கேரக்டருமே குறை சொல்ல முடியாது. இந்த படத்தில் குறைகள் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங் அண்ட் ஹில்லேரியஸ் அண்ட் டீப்லி எமோஷ்னல் ஃபிலிம். யாராச்சும் செக் அவுட் பண்ணலைன்னா அப்படின்னா தயவு செஞ்சு ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மைண்ட் ப்ளோயிங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஏன் இந்த மைண்ட் ப்ளோயிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிற, வார்த்தை தெரியலையான்னு கேட்காதீங்க. நல்லா இருக்குங்க, அவ்வளோதாங்க, வேற என்னங்க சொல்ல முடியும், அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ நான் மனசில் பட்டதை பேசணும்னு நினச்சேன், அதை தான் பேசினேன். அண்ட் அவ்வளோதான். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் இந்த படத்தை பற்றி எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்டில் வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோங்கிறது. மனசில் பட்டதை பட்டுன்னு பேசியிருப்பேன், கொஞ்சம் கடகடன்னு பேசியிருப்பேன், கொஞ்சம் விளவலன்னு பேசியிருப்பேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைவிப்பது உங்களின் நான் அப்படின்னு சொல்லி உங்களை கலாய்க்க மாட்டேன். நான் உங்கள் சாண்டி. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை. அப்புறம் இந்த லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பை பை.